மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் மொத்தமாக வெட்டி போட்டு எல்லாம் போட்டு பிரட்டி பொரித்து எடுத்து இந்த மாதிரி நூடுல்ஸு அதோட சாலமன் அந்த சோஸ் வெள்ளை சோஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறன்றதை உள்ள விவரமாக போட்டிருக்கேன்னு பாருங்கோ. வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்கு கரண். இன்றைக்கு ஒரு அருமையான மரவள்ளி கிழங்கு அதை நீள வாட்டில் வெட்டி பொரித்து ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை, உள்ளி, இஞ்சி போட இருந்தேன்னா நான் எடுத்துட்டேன். காஞ்ச மிளகாய். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி வெட்டியிருங்கோ. இந்த சைஸில் வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன தேக்கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி மஞ்சத்தூள், பெரிய மேசக்கரண்டியால் அரைக்கரண்டி மிளகாத்தூள், இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு அதையும் போட்டு இப்போ மூண்டையும் போட்டுட்டு இதை வடிவாக கலந்துருவோம். நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி செய்துட்டு அப்புறம் கையால் ஒருக்கா கலந்து விடுங்கோ. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு 75% பொரிஞ்சால் காணும். ஆக பொரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த வாய்க்கு நல்ல பதமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாம் தாளித்து போடைக்கலாம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த நல்லா எண்ணெய் கொதிச்சதுனால 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடுச்சு. சரியா, 3-3.5 நிமிஷம். இப்போ இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு பாருங்க. இந்த அளவில் பொரித்து எடுக்க நல்லா இருக்கும். இது இடையில போட்டிருக்கிறேன்னு இந்த மாதிரி வரும். கடைசியில் செய்து எடுக்கல இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் பக்கத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் நல்ல எண்ணெய் விட்டுருக்குறேன். மேசக்கரண்டி ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் லேசாக எண்ணெயில் பதங்கட்டும். எண்ணெய் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ. இப்போ கருவேப்பிலையும் போட்டோன்னே அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்சு வரைக்கில் புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இந்த பூண்டை போட்டுட்டு அதையும் வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி இப்படி வதக்கி போட்டு அப்போ கொஞ்சம் முரண்டு வந்துடும். அப்புறம் இந்த வெட்டி வச்ச வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிட்டு போட்டால் இந்த வெங்காயத்தை கன நேரம் வேகப்பட தேவையில்லை. அதே வெங்காயத்தையும் அதோட சேர்த்து எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம் வெங்காயத்தோடு சேர்த்து. என் ஏற்கனவே மரவள்ளி கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கனால நிறைய தேவையில்லை, ஓரளவு போட்டால் காணும். போட்டுட்டு சின்ன கரண்டியால் ஒரு 1/4 கரண்டி மஞ்சத்தூள், இதால் ஒரு கரண்டி சின்ன கரண்டியால் 1 கரண்டி மிளகுத்தூள், 1 கரண்டி சீரகத்தூள். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் வறுத்த சீரகத்தூள். அது நல்லா இருக்கும், அந்த வாசம் நல்லா வரும். அதனால தான் இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பொரித்து வச்ச மரவள்ளி கிழங்கு இதில் போடுவோம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கிளறுவோம். அடுப்பை மிதமான சூட்டில் விட்டுட்டு செய்யுங்கோ, அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி போட்டு எடுத்தாலே போதும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்போ இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு வேலையும் இல்லை. ஒரு நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். கிளறி போட்டு இப்போ மாற்றிடுவோம். பாருங்கள், இப்படி சட்டியில் எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நூடுல்ஸ் அதுவும் வெள்ளை சோஸும் சாலமனும் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பொரித்து அது ஒரு 3/4 பதத்தில் ஒரு 75-80% பொரிச்சிட்டு அப்புறம் இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு முக்கியமாக மிளகு, வறுத்த மிளகும் வறுத்த சீரகமும் பவுடர் அதை போட்டு சேர்க்கேன், நல்லா இருக்கும். இதோட வச்சு கொஞ்சம் நூடுல்ஸ் அந்த மாதிரி, அதுவும் ஒரு சாலமன் மீன் ஒரு பீஸ் வச்சு சாப்பிடல பீஸ் வச்சு சாப்பிடல நல்லா இருக்கும். அந்த ஆக முருவாமல் அளவான பதமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ள அப்படியே இருக்குது, அருமையாக இருக்கும். செய்து பாருங்க, ஈஸியாக செய்யக்கூடியது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போவே சாப்பிட முடிச்சிடலாம் இருக்குது. நன்றி, பாய்.